பாப்பா போட்டாச்சு. பாப்பாவுக்கு குட்டி பேக் போடலாம் வாங்க. பாருங்கள், குட்டி ஹேண்ட்பேக் பாப்பாவுக்கு. நம்ம குட்டியாக ஒரு பாப்பா போட்டோம்ல, அந்த பாப்பாவுக்கு ஹேண்ட்பேக் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த குட்டி டால் போட்டிருந்தோம். இந்த டாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஹேண்ட்பேக் போடலாம். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்து இப்போது எனக்கு இதில் வந்து இதில் நான் இந்த வீடியோ போடும்போது எனக்கு மிச்சமாச்சு இல்லையா, அது பூரா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அடி 1.25 அடியில் வரும். சரிங்களா? எனக்கு வந்து அந்த மிச்சமாச்சுல 1.5 அடி, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 8 ஒயர் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஒயிட் கலரில் போடலாம் 8 ஒயரு. இப்போ இந்த 8 ஒயரையுமே நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கு 1.25 அடி இருந்தாலே போதும் நமக்கு. நான் வந்து எனக்கு மீதியான அந்த ஒயரை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நம்ம குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்பயுமே ஒவ்வொரு நாட் போடும்போதும் நம்ம அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 2 நாட் போட்டாச்சு. அடுத்து 3ஆவது நாட் போடுறேன். எல்லா ஒயரையும் சரிசமமாக மடித்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம 8 ஒயர்லையும் நாட் போடுறோம். சரிங்களா? நம்ம 8 ஒயரில் நாட் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி 4 நாட் கிடைக்கும். இப்போது இதை வந்து நம்ம கிராஸில் இப்படி வச்சு நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட் போட்டுக்கலாம். திருப்பிக்கலாம். இப்போது இன்னொரு நாட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி வச்சுட்டு நாட் போடணும். சரிங்களா? 3ஆவது நாட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். திருப்பிக்கலாம். நம்ம கிராஸ் கூடையெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் போடணும். இப்போ 3ஆவது நாட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 4ஆவது நாட்டு பாருங்கள், இதையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம 4 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். 1 2 3 4 நாட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், 4 முக்குலையும் 2 ஒயர் வந்து இப்படி பேரலாக போகும். அதாவது ஒரே நேர்கோட்டில் போகும். சரிங்களா? இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட் போடணும். சரிங்களா? இதெல்லாம் கிராஸாக ரெண்டு அதாவது 2 இடத்துல கிராஸாக மீட் ஆகும். மற்றது பாருங்கள் ஒரே மாதிரி போகும். அதில் வந்து நம்ம நாட் போடணும். இதில் நாட் போட்டோம்னா நமக்கு இது வந்து முக்கு திருப்புறது. இப்போ ஒரு பக்கம் போட்டாச்சு.
பாருங்கள் இந்த பக்கம். அதை அப்படி திருப்புங்க. திருப்புனா இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பேரலாக போகுது பார்த்தீங்களா? அதில் நாட் போடுங்க. அப்படியே திருப்புங்க. இப்போ நமக்கு 4 பக்கமும் நம்ம நாட் போட்டுட்டோம். ஒரே மாதிரி போகுது இல்லையா? அதில் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடை போட்டுக்கோங்க. நம்ம இந்த 2 இது முக்கு திருப்பணும்ல, முக்கோணம் இருக்கும் பாருங்கள், அதில் இந்த சைடு வர்றதை ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த கிராஸாக மீட் ஆகிறதுல பூராமே நாட் போடுங்க. இந்த சென்டரில் கிராஸாக மீட் ஆகும்ல, அதில் நாட் போடுறோம். பாருங்கள். ஓகேவா? இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இங்கே ஒரு கிராஸ் நாட் இந்த பக்கம் ஆப்போசிட்டில். பாருங்கள், நம்ம இந்த சைடு போட்டோம்ல, இந்த ஆப்போசிட்டில், அதே மாதிரி இந்த பக்கம் சைடில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடில் போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம போடணும். சரிங்களா? அதாவது இந்த சைடில் எக்ஸ்ட்ரா ஒன்று இப்போ போட்டோம்ல, அதே மாதிரி ஒரே மாதிரி வர்ற மாதிரி போடணும். டைட்டாக போட்டுக்கோங்க. திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போது இன்னொரு லைன் கூட நம்ம வளர்த்திட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டது ஜாயின் பண்ண 4 நாட்டு. ஓகேங்களா? 4 நாட்டுக்கு மேலே இந்த 1 2 ஜாயின் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே ஒரு வரிசை போட்டு, இதுக்கு மேலே ஒரு வரிசை போட்டிருப்போம். இன்னும் ஒரு வரிசை போட்டுக்கலாம். கிராஸாக மீட் ஆகிறதுல எல்லாம் இன்னும் ஒரே ஒரு வரிசை மட்டும் போட்டு வந்துடலாம். இந்த ஒரு வரிசை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொருகிறது தான். சுற்றிலும் கோல்டுங்க, அதனால் இந்த சளி பிடிச்சிட்டு நமக்கு பேசவே முடியல. கிளைமேட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குது. பாருங்கள், நம்ம இன்னொரு வரிசை போடுறோம். அவ்வளோதான், நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இப்போ சைடில் பாருங்கள், ஒரே ஒரு நாட்டு இருக்கும், அதுக்கு மேலே நம்ம ஒரு நாட் போட்டிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம்.
சொருகிறதுக்கு திருப்பணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாட்லேயும் 2 ஒயர் பேரலாக போகும். சரிங்களா? 2 ஒயர் பேரலாக போகுது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒயரை மட்டும் நம்ம சொருகலாம். ஒரு ஒயரை விட்டுருங்க, ஒரு ஒயரை மட்டும் சொருகுங்க. இப்படி சைடாக வச்சுட்டு போதும். நம்ம இந்த 3 இதில் சொருகுனா போதும். 3 நாட்டில் சொருகணும். பாருங்கள், நான் எப்படி சொருகிறேன்னு. இதுலேயும் ஒரு நாட்டு தான் சொருகியிருக்கேன், இதுலேயும் ஒரு நாட்டு தான் சொருகியிருக்கேன். அதாவது ஒரே சைடு சொருகிட்டுருக்கேன். அடுத்த நாட்லையும் நம்ம ஒரே ஒயர் எடுத்து சொருகிறோம். பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயும் ஒரே ஒரு நாட் சொருகிட்டேன். ஒரு நாட்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். இதை அப்படியே அழுங்காமல் திருப்பிடுங்க. ஓகேவா? இப்போது இந்த ஒரே ஒரு ஒயர் மட்டும் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இது நம்ம மடக்கணும்ல, இந்த பக்கத்துலேயே பாருங்கள், தெரியுதா? பக்கத்தில் இதுக்குள்ளே விடுறோம். அவ்வளோதான். லைட்டாக விட்டுட்டு இதை அப்படியே எடுங்க. இது வழியாக விட்டுட்டு இது வழியாக எடுத்துட்டு இந்த ஒரே ஒரு நாட்டில் மட்டும் சொருகி விட்டுருங்க. கீழே இருக்குல்ல, இது வழியாக விடணும். ஷார்ப் பண்ணிக்கலாம். தெரியுதா? அடுத்தது இதையும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? இந்த இடம் நம்ம வந்து சொருகணும்ல உள்பக்கம், அந்த வழியாக விடணும். விட்டுட்டு இதை அப்படியே லூஸாக கொஞ்சம் அப்படி தெரிகிற மாதிரி விடுங்க. அடுத்து இந்த ஒரே ஒரு நாட்டில் மட்டும் சொருகிறோம்.
இந்த ஒரு நாட்டு, இந்த ஒரு நாட்டு. இப்படியே வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வரணும். ஊசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குல்ல, அதனால் போக மாட்டேங்குது. பாருங்கள், ஊசி எடுத்துட்டு இது அழுங்காமல் இந்த ஊசி எடுக்கும்போதே அப்படி உள்ளே விட்டுருங்க. ஈஸியாக விட்டுடலாம். டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை இதுக்குள்ளார விடுறோம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நமக்கு. இனி ஒரே ஒரு ஒயர் மட்டும் சொருகணும். அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான் இருக்குது. அதையும் நம்ம இது உள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு பாருங்கள், இந்த இது வந்து டைட்டாக இருக்குது. நம்ம நாட் போட்டோம்ல, அது வந்து டைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊசி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம குத்தி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் நமக்கு. அவ்வளோதான். இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இழுத்துட்டு கட் பண்ணுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அழகா குட்டியாக நமக்கு ஒரு கூடை மாதிரி ரெடி ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு தோலில் மாட்டுறதுக்காக நம்ம இந்த பாசி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் ஒரு ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு இது இருக்கா சைடில், இதுதான் சைடு. சரிங்களா, தெரியுதா? இதுதான் வந்து சைடு. இப்போ இதுக்குள்ளே விடுறோம். ஒயரை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து சொருகவெல்லாம் முடியாது, அதனால். இப்போது இந்த பக்கமும் ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஷார்ப் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஒயர் பாசி அதை எடுத்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இந்த ஒயர் இருக்குல்ல, இப்படி வச்சுக்கணும். நம்ம அப்படியே கொண்டு வாங்க. இந்த 2வது ஒயர் இருக்குல்ல, இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இது அப்படியே நின்றுக்கும். இதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு வளர்த்தி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இந்த இடம் வரும்போது மட்டும் கொஞ்சம் அமுத்தி பிடிச்சி இப்படி கொண்டு வந்துடுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பாசி விருப்பமோ அதை கோர்த்துக்கோங்க. நான் இப்போ பாசி ரீசனாக வாங்கலைங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கினது, இப்போ நான் வாங்கலை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து நமக்கு இப்படி போடுறதுக்காக. ஓகேவா? அப்போது நமக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறக்க வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதை இறக்கி கூட வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வேணுனாலும் இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் இடுப்புக்கிட்ட போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இடுப்புக்கிட்ட போடுற மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இந்த சைடு பாருங்கள், இதுக்குள்ளார விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த பக்கம் வழியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பாசி இருக்குல்ல, இதுக்குள்ளே விட்டுருங்க. ஒரு 2 பாசியில் விட்டு எடுத்திங்கன்னா போதும், நின்றுக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு அழகான குட்டி ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. இதை நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் முடியை வந்து பின்னிக்கோங்க, இல்லைன்னா லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இது நம்ம விருப்பம்தான். இது மாதிரி போடுங்க. இப்போ நம்ம ஹேண்ட்பேக் மாட்டுறோம். இந்த கையை உள்ள விட்டு மாட்டிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், சூப்பராக இருக்கா? ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. இது ஹேண்ட்பேக்கோட இருக்கிறது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க. நன்றி உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி உறவுகளே.